சாணம் இதுதாங்கண்ணா. செங்காலி வளையம். செங்காலி வளையம். ஒன்னிவளி கருப்பங்கோயில். கடை வச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 6 வருஷமா வச்சிருக்கிறேங்கண்ணா. இந்த மாதிரி கடை வைக்கலாம் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆனால் முதல்ல லாக்டவுன்ல கத்திரிக்காய் ஓட்டுருந்தோம். சரி. அப்போ வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்க வந்தாங்க. சரி. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஒரு தட்டெல்லாம் வச்சு அதில் கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் கொட்டி வச்சாப்பிள்ளைங்க. சரி. அதில் எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லைனில் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீட்டாக வச்சுருக்கீங்க. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. நானும் பறிச்சிட்டேன். என்ன போட்டிருக்கீங்க? வாழை. ஓகே. வாழை செடி கொஞ்சம். இது கட்டி கட்டி வச்சிருக்கிறது எதுக்குங்க? சாஞ்சிராம இருக்குங்க. பொடி வந்து கீழே மண்ணு இருந்துச்சுன்னா அந்த காயெல்லாம் மண்ணு போட்டு அழிஞ்சிருங்க மழைக்கு. அப்படியே இது பண்ணிட்டு சரி சரிங்க. மருந்தெல்லாம் இல்லை, இது நாட்டுக்காய் தான். ஆமாம், இது வந்து நாட்டுக்காய் இல்லைங்கண்ணா, ஹைப்ரிட் தான். ஆனால் மருந்து இல்லாமல் கொண்டு வந்துக்கிறோம். அது எப்படிங்க மருந்து இல்லாமல்? மருந்து இல்லைங்கண்ணா, சொத்தக்காய் நிறைய வருங்க. அதான் நாங்கள் அது மாட்டுக்கு போட்டுருவோம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 4-5 உருப்படி இருக்குதுங்க. 5. சொசைட்டி கொடுத்துறீங்களா? உங்கள் சொசைட்டி தாங்க. அப்புறம் 2 பேர்த்துக்கு பால் கொடுத்துக்கிறோம். நீ எடுக்கணும், நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு எடுக்கலான்ட்டுங்க. இது வந்து நாட்டு சொரக்காய். சொரக்காயில நாட்டு சொரக்காய்ங்களா? காய் வள்ளி விட்டுட்டு பிஞ்சு நிறைய வச்சிருக்குது. இதெல்லாம் பிஞ்சு நிறைய வச்சிருக்கு. இதுதான் நாட்டுக்காய். நாட்டுக்காய்ங்களா? நாட்டு சொரக்காய். நாட்டு சொரக்காய்ங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இது நாட்டு சொரக்காய் இப்போ பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. நீங்கள் எப்படி விதையெல்லாம் எப்படி இது பண்ணுறீங்க? எங்க மாமனார் முதல்ல இருந்தே வச்சிருந்தாருங்க. அது நாங்கள் அப்படியே உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன காய் வச்சிருவீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்க காய போட்டுருவோம். எத்தனை நாள் காய் வைப்பீங்க? ஒரு 4-5 நாள் வந்து காஞ்சிருங்க. 4-5 நாளில் காஞ்சிரும். பற்ற போகிறதுக்குன்னா மழை நம்மளுக்கு பற்றையில இல்லைங்கண்ணா, அப்படியே அரைஞ்சு போட்டுருந்தாங்க. அப்படி இல்லைன்னா தாள் அப்படியே கட்டி கட்டி கவரில் தொங்க விட்டுருவோம். எவ்வளோ நாள் அப்படி தொங்க விடணுங்க? அது நம்ம வருஷ கணக்கு கூட இருக்கும். வெங்காயம் ஒன்றும் ஆகாது. கட்டி இதோட தாளோட இருந்துச்சுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நீங்கள் இந்த பெரிய வெங்காயம்லாம்? பெரிய வெங்காயம் மட்டும் நமக்கு இங்கே வராதுங்க. என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க உங்ககிட்ட? வாங்க கிலோ 40-50. இப்போ விலை கொஞ்சம் கூடி இருக்குதுங்க. நாங்கள் 40-50 கொடுக்குறோம். ஓகே. வியாபாரிக்கு வந்தால் இல்லைங்கண்ணா, இங்கே நம்ம கடை நிற்குதுங்க, அந்த கடையில் விற்றுக்குவீங்க. பப்பாளியும் பறிச்சிருவீங்களாங்க? பப்பாளி கிட்ட பிஞ்சு வச்சிருக்குதுங்க. ஓட்டு போட்டுருங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறதே அபூர்வமாக இருக்குங்க. எல்லாம் சைடு பிடிச்சிடுறாங்க. இந்த புளிதக்காட்டில் வைக்கிறீங்கன்னா எத்தனை வருஷமாம்மா நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? எந்த ஊர்லிங்க? இங்கே வந்ததுக்கப்புறம் விவசாயத்தில் இறங்கிட்டீங்களாம்மா? என்ன வேலையில் இருந்தீங்கம்மா? சரி சரி சரி. விவசாய கல்யாணம் பண்ணால் விவசாயம் தானே பண்ண முடியுங்க. இதில் தான் சந்தோஷம் இல்லைங்களாம்மா? யாருக்கு போய் அடிமையாக வேலை செய்ய வேண்டியது இல்லைங்கம்மா. அப்புறம் கோழிகள் நிறைய இருக்குங்க. நாட்டுக்கோழி இருக்குதுங்களாம்மா? கோழியை சேல்ஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் கோழி சேல்ஸ் பண்ணுறேன்.
எவ்வளோ கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா? 500 கிலோ. கிலோ 500. வண்டி எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஆனால் எடுத்துட்டு சொன்னேன்லங்க. ஓ வந்து வந்துட்டாருங்களா? இதுக்கு மேல் வந்தாச்சுங்க. வந்து உங்களுக்கு வந்து அப்படிங்களா? அது பணமெல்லாம் வாங்கி. ஓ என்ன பழங்கம்மா இது? இது வந்து தேன் வாங்கி ஆ பூம்பழங்க. ஆ இது செவ்வாழைங்க. ஆ தேன் வாங்கிங்க. ஆ இப்போ நீங்கள் பிக்கிறது என்ன பழங்கம்மா? தேன் வாங்கி. ஓ இதுக்கு 4 பேர் இருக்குது. தேன் வாழை, கற்பூரவள்ளி, சாம்பல் வாழை. மருந்து புகையில ஆமாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது வெத்தலை போடுறதுக்குங்களாம்மா உங்களுக்கு? போடுறதுக்கு தான். இது நாட்டு ஆரஞ்சுங்க. நாட்டு ஆரஞ்சுங்களா? எலுமிச்சம்பழம் இல்லைங்களா? இது எலுமிச்சம்பழம். ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் தான் நினைச்சேன். ஆரஞ்சு தான். ஓ நாட்டு ஆரஞ்சு. இதோட தோல் வந்து காய வச்சுங்க பயத்த மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது. 2 அரைச்சி போட்டால் நல்லதுங்க. இது நாட்டு ஆரஞ்சு. ஓ காய் நல்லா டேஸ்ட்டுங்க. இப்போ வர்றது இல்லை? அது பேஷன் ஃப்ரூட். ஆ அந்த கொடியாக்குது. எதுங்க அதுவா? அது கொடி காயாக்குதுங்க. ஆமாங்க. அது என்னது? அது பேஷன் ஃப்ரூட். நான் கொண்டு வந்து வச்சுங்க அதே வந்துடுச்சு. தெரியல. இது நிறைய பயன்படுத்துறாங்க. சளிக்கு எல்லாமே இருக்குது. மாட்டுக்கு ஏதாவது வேவு எடுக்க தண்ணி இருந்தால் கூட மிளகு வெத்தலையில வச்சு அரைச்சுனாலும் நல்லதுங்க. ஓ நல்லது கேட்குது. ஓ அப்படியே வச்சு வந்துருக்குங்க. சரி சரி வாங்க அப்படியே கடைக்கு போய். நிறைய பழமரம்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம் பலாமரம். இது வந்து வெண்ணெய் பழம் ஆமாம். பட்டர் ஃப்ரூட். அது ஆமாம். மல்லிப்பூ செடி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது முன்னாடி இது நம்ம தோட்டத்துக்கு. ஆஹா சூப்பராக இருக்கு. மருந்து கல்லா எதுவுமே இல்லைங்க. அப்படியே சாப்பிடலாம். பங்கனப்பள்ளி. இப்போ வரமிளகா என்ன ரேட்டுங்க? 6 கிலோ 100 இது உங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது தான். வேவ்ஸ் காய் கொடுத்துருங்க. ம் தக்காளி? தக்காளி 3 கிலோ 50 ரூபா. 3 கிலோ 50ங்க. காடை முட்டை வெளியே வாங்கி கொடுக்குறீங்க. நாட்டுக்கோழி என்ன ஏற்றுமதிங்களா? இது பாக்ஸில் வச்சு எடுத்து வந்துருவாப்பிள்ளைங்க. நம்ம கொடுத்ததுன்னா பக்கத்து இதெல்லாம் மாங்காய் அடி பழத்துக்கு. என்னன்னா பாவக்காய் இனிமேல் தானே என்ன பண்ணுங்க. நடக்குது.